கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையிலே இந்த அற்புதமான கொடியேற்ற விழாவிலே அன்னையின் பெயரால் அன்பு கலந்த ஆசிரையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய ஊர் பழமையான ஊர், பெருமையான ஒரு ஊர். இன்னும் இது மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட, எண்ணிக்கையில் அதிகமான நம்பிக்கையாளர்களை கொண்ட ஒரு பெரிய ஊர் என்ற பெருமையெல்லாம் நமக்கு உண்டு. எனவே இந்த ஊரினுடைய பாதுகாவலியினுடைய விழாவை கொண்டாடுகின்ற முகமாக இன்று கொடியேற்றி நாம் இந்த விழாவை துவக்குகின்றோம். கொடியேற்ற இந்த விழாவிற்கு எனக்கு அழைப்பும் வாய்ப்பும் கொடுத்த பங்கு தந்தை மற்றும் உங்கள் அனைவருக்குமாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இறையூர் இந்த ஊரிலே நான் 3 மாதங்கள் சகோதரராக இறையியல் படிக்கின்ற பொழுது இங்கே பணியாற்றியிருக்கின்றேன், பயிற்சி பெற்றிருக்கின்றேன். அப்பொழுது அருட்தந்தை ஆர் எலியாஸ் முதல் முறை அவர் பங்கு தந்தையாக இருந்த காலகட்டம் அது. அந்த நேரத்திலே சொன்னார்கள், டேய், 2 பேர்கிட்ட பிரதராக போனவன் எவனும் சாமியாரானதே கிடையாது. அந்த 2 பேரில் ஒரு ஆள்கிட்ட நீ போகிறப்ப நீ சாமியாராக வருவியா அப்படின்னு அப்பயே புளியை கரைச்சிட்டானோ வயிற்றில். நான் என்னடா பண்ணுறது, அனுப்பிட்டாங்களே, போய் ஆகணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்தேன். அவர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, பாட்டு கிளாஸுக்கு போகக்கூடாது அப்படின்னாரு. முதல் நாளே சொல்லிட்டார். அது ஒன்றுக்காக தான் என்ன கூப்பிடுவாங்க, பாட்டு கிளாஸுக்குன்னே கூப்பிடுவாங்க. இவர் என்ன பண்ணிட்டார், பாட்டு கிளாஸுக்கு நீ போகக்கூடாது அப்படின்ட்டார். சரி சாமி, நான் போகலை. முதல் ரூம் இங்கே தான். ஈஸ்டர் சமயம் அது. மறைக்கல்வி வகுப்புகள் நடத்த வேண்டும். எனவே மறைக்கல்வி முடித்துவிட்டு மதிய உணவு சாப்பிட்டு விட்டு சற்று ஓய்வு எடுப்பேன். அப்பொழுது பாடல் பயிற்சி நடைபெறும். அப்போ அருட்தந்தை மைக்கேல் ஜான் அவங்க அப்பா விபி வாதர், அவர் தான் பாட்டு இன்சார்ஜ். அவர் பாட்டு கற்றுக் கொடுக்குறாரு. என்ன கற்றுக் கொடுக்குறாரு, கிறிஸ்துவின் ஒளி இதோ சாமியார் பாடுவார். நீங்கள்லாம் என்ன பாடணும், இறைவனோக்கு நன்றி அப்படின்னு. என்ன ஊர்லடா இறைவனோக்கு நன்றி, தப்பாக சொல்லி கொடுக்குறாரு நினச்சிக்கிட்டே இருந்தேன். தூக்கம் வரல, இதை மட்டும் போய் திருத்திட்டு வந்துடுவோம் அப்படின்னு வெளியே வந்தேன். வாதியார் பிடிச்சிட்டார். பிரதர், நீங்கள் நல்லா பாடுறீங்க, 1-2 பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு போங்களேன் அப்படி. ஐயோயோ, அது ஒன்று தான் நான் செய்யக்கூடிய ஒரே வேலையாக சாமியார் சொன்னார், போகக்கூடாதுன்னாரு. இல்லை ஒரே ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். பாட்டு கற்றுக் கொடுத்துட்டேன். அன்றைக்கி சாயந்தரமே போய் என்னையும் போட்டு கொடுத்துட்டாரு. பிரதர் வந்தார், அருமையாக பாடினார், நல்லா பாட்டு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு. நான் நினச்சேன் கண்டிப்பாக நம்மளுக்கு மைனஸ் சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும். அவனு சொன்னான் இல்லையா, அதில் ஒருத்தர்கிட்ட நீ போகிற, நீ சாமியாராய் திருப்பி வருவியா பார்ப்போம் அப்படின்னாங்களே, தோற்றுருவோமோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, அந்த பயிற்சி முடிந்த பிறகு எனக்கு அவர் கடிதம் கொடுத்தார். அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு மேலையும் கடையும் பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், என்ன பிரதர், அதில் என்ன எழுதியிருக்கிறேன், அதானே உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னாரு. இல்லை ஃபாதர் அப்படின்னேன். அது பிரி அப்படின்னாரு. இல்லை ஃபாதர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அவரே பிரித்து படிக்க சொன்னார். அவர் சொன்னார், இதை வார்த்தை தான் சொன்னார், என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நல்ல ரிப்போர்ட்டு எந்த பிரதருக்கும் கொடுக்கல, உனக்கு தான் முதல்ல கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த விதத்தில் இறைவர் எனக்கு பெரிய ஒரு அருள் பொழிந்த ஒரு இடமா இருந்துச்சு. ஒருவேளை அவர் இந்த மாதிரி ஏதாவது எழுதியிருந்தார்னாக்கா இன்றைக்கி நான் இங்கே நிற்கவே முடியாது, அந்த ஒரு வாய்ப்பும் போயிருக்கும். அந்த விதத்தில் தந்தையவர்களையும் சரி, இந்த ஊர் மக்களையும் சரி மறக்காமல் இன்றைக்கும், அப்பொழுது நான் இருக்கின்ற பொழுது படித்து கொண்டு இருக்கின்றவர்கள் சில பேர் இன்றைக்கு குருக்களாக இருக்கின்றார்கள், அவர்களும் சரி என்னை மறப்பதே இல்லை. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த திருப்பலியை இங்கே உங்களோடு சேர்ந்து கொண்டாடுவது என்பதற்கு எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று அருட்தந்தை பால்ராஜ் அவர்கள், உங்களுடைய பங்கு தந்தை, நெருங்கிய நல்ல ஒரு நண்பர், எனக்கு 1 வருடம் மூத்தவர். ஆனால் அவர் பெரிய சாமியார், நான் அவருக்கு சின்ன ஒரு அருட்சகோதரராக டீக்கனாக இருந்தேன்.
எனக்கு அவர் ஒரு ஆண்டிலேயே எனக்கு பெரிய தந்தையாக இருந்து எனக்கு பயிற்சி கொடுத்தவர். நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோம். அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காலம் என்பது உங்களுக்கு சொல்லி மாளாது. அவ்வளவு கடினமான ஒரு காலம். அவருடைய பணி ஆரம்பித்ததே போராட்டத்தில் ஆரம்பித்தார், எதிர்ப்பில் ஆரம்பித்தார். பலவிதமான கஷ்டங்களையும் பலவிதமான எதிர்ப்புகளையும் தாங்கி கொண்டுதான் அந்த பணி வாழ்வே அவருக்கு ஆரம்பித்தது. அதில் ஒரு சிறிய ஒரு துணையாக நானும் இருந்தேன். அவரும் நானும் ஏறக்குறைய ஒரு 6 மாதத்திற்கு மேலாக ஒரு இடத்திலே பணியாற்றினோம். சிறப்பாக இருந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், அந்த பணியை தொடங்கினோம். அன்பிற்கினியவர்களே, எனவே இன்றைக்கு அவர் எனக்கு இந்த அழைப்பை கொடுத்ததும் எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. உங்களோடு சேர்ந்து அன்னைக்கு நன்றி கூறுகின்றேன். அன்பிற்கினியவர்களே, ஜெபமாலை அன்னை இவரை பற்றிய ஒரு சில கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தலைப்போடு சேர்த்து ஒரு சில சிந்தனைகளையும் உங்களுக்கு வழங்க விரும்புகின்றேன். முதலிலே ஒரு வரலாற்று உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இத்தாலி நாட்டில் சிசிலி என்ற ஒரு தீவு இருக்கிறது. தீவுனா என்ன அப்படின்னா, சுற்றி தண்ணியாக இருக்கும், நடுவில் ஒரு நிலப்பரப்பு இருக்கும், அதுதான் தீவு. அந்த மாதிரி ஒரு தீவு தான் சிசிலி என்ற ஒரு தீவு. அது இத்தாலி நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் அது சுற்றி கடல் சூழ்ந்து இருக்கிறது. இந்த தீவிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அதுக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் கப்பலிலே தான் செல்ல வேண்டும். இன்றைக்கும் அப்படித்தான் போகிறது. மெஸ்ஸினா என்ற ஒரு இடம், அந்த இடத்திலே நாம் தொடர் வண்டியிலே போவோம் என்று சொன்னால் அங்கே போய் நின்றுவிடும், ரயில் போய் நின்றுடும். பிறகு என்ன செய்வார்கள், ட்ரகேத்தோ என்று சொல்லக்கூடிய பெரிய ஃபெர்ரி போட் அது வந்து நிற்கும். அந்த ஃபெர்ரி போட்டில் 2 தண்டவாளங்கள் இருக்கும். ஒரு தண்டவாளம், இன்னொன்று 2வது தண்டவாளம், 2ம் இருக்கும். அது எதற்கு அப்படின்னா, அந்த ட்ரெயின் முழுசுமே அந்த படகுல உள்ளே போயிடும், அந்த போட்டில் போயிடும். அந்த ட்ரெயின் உள்ளே போன பிறகு படகு அடுத்த கரைக்கு சென்றதும் மீண்டுமாக அந்த ட்ரெயின் அந்த தொடர் வண்டியை வெளியே எடுத்து கோத்து பிறகு அந்த சிசிலி என்ற தீவு முழுவதுமாக அந்த ரயில் ஓடும். அன்புக்குரியவர்களே, அதுபோன்ற ஒரு தீவு அங்கே இருக்கிறது. அந்த தீவிலே மிக முக்கியமாக பலெர்மோ என்ற ஒரு இடம் இருக்கிறது. பலெர்மோ என்பதுதான் அந்த தீவினுடைய தலைநகரமாக இருக்கிறது. அந்த தலைநகரத்திற்கு மிக அருகாமையிலே ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தினுடைய பெயர் போம்பேய் என்று பொருள். போம்பேய் என்ற அந்த பெயர் கொண்ட ஒரு இடம். போம்பேய் என்று சொன்னால் ஒரு ரோமை பேரரசனுடைய பெயர். ஆக இந்த இடங்களெல்லாம் அன்றைக்கு அந்த காலகட்டத்திலே ரோமையர்களுடைய ஆட்சியிலே இருந்த பகுதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போம்பேய் என்பது எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த ஒரு இடமாகவும், பணக்காரர்கள் வாழ்ந்த, செல்வந்தர்கள் இருந்து பல வியாபாரங்களை செய்த வரலாறு கொண்டதாக இருக்கிறது என்பதை ஆச்சரியமாக இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில எரிமலைகள் ஜப்பானில் இருக்குது மற்றும் சைனாவில் இருக்குது. இது போன்ற ஒரு சில இடங்களில் தான் இன்றைக்கும் எரிமலைகள் இருக்கிறது. அதில் ஒரு எரிமலை இத்தாலியில் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த போம்பேய் என்ற இடத்திற்கு மிக அருகாமையிலேயே இருக்கிறது. ஒரு சில நேரங்களிலே புகை வந்த வண்ணமாகவே இருக்கும். எந்த நேரத்திலே அது நெருப்பு குழம்பை கக்கும், அது பெரிய ஒரு பீரிட்டு கிளம்பும் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கும் அந்த ஆபத்து இருக்கிறது. இருப்பினும் அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த மக்கள் இந்த ஆபத்திலேயும் அங்கே இருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்திலே இந்த இடம் போம்பேய் என்று சொல்லக்கூடிய அந்த இடமானது அவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக இருக்கிறது என்பதற்கு அங்கே நடந்த அகழ்வாராய்ச்சிகள் நமக்கு எடுத்து சொல்கின்றன. அந்த அகழ்வாராய்ச்சியிலே ஏன் செய்தார்கள் என்று சொன்னால், திடீரென்று ஒரு நாள் இந்த நெருப்பு பிழம்பு கிளம்பி எழுந்தது. இரவு நேரம் என்பதனால் அந்த ஊரையே அழித்து விட்டது.
அவ்வளவு செல்வமும் சிறப்பும், அவ்வளவு பெரிய ஊரும் அந்த மக்களும் சுத்தமாக எல்லாம் கரியாக சாம்பலாக ஆக்கப்பட்டார்கள். பிறகு நீண்ட நாட்கள், வருடங்கள், காலங்கள் கழித்து அங்கே அகழ்வாராய்ச்சி செய்த பொழுது மனித உடல்கள் கருகி இறுகி அப்படியே விரைத்து போன வகையிலே அங்கே இருப்பதை பார்த்தார்கள். அதையெல்லாம் எடுத்து கண்ணாடி பெட்டிகளிலே இன்றைக்கும் வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்த அந்த இடங்கள், வீடுகளை எல்லாம் எவ்வளவு அழகாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த கிரானைட், இந்த ஸ்டைல்ஸு இதெல்லாம் போடுறோம். ஆனால் அந்த காலத்திலேயே மொசைக் டைல்ஸ் போட்டு அவர்கள் தரையை அலங்கரித்து அவர்கள் சிறப்பாக செழிப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இந்த இடத்திலே கிடைத்த தடயத்தின் அடிப்படையிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். பிறகு அங்கே மலை அடிவாரம் என்பதனால் குளிர் என்பது அதிகம். குளிர்காலங்களிலே அவர்களுக்கு வெந்நீர், சுடுநீர் தேவைப்பட்டது என்பதனால் அவ்வப்போது அதை நெருப்பு மூட்டி சூடாக்குவது என்பது கடினம் என்பதனால் ஒரு இடத்திலே அந்த சுடு தண்ணியை சுட வைத்து அந்த சுடு தண்ணி சுவர்களில் இருக்கின்ற அந்த ஓட்டைகளிலே அது சென்று அந்த அறைகளை அது சூடாக்கி எப்பொழுதும் கதகதவென்று வைத்திருக்கின்ற அற்புதமான இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியலை அன்றைக்கே கண்டறிந்து அவர்கள் முதல் நூற்றாண்டிலேயே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. இந்த அகழ்வாராய்ச்சி நமக்கு கற்றுத்தருகின்ற மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த இடத்திற்குத்தான் பொம்பெய் என்று பொருள். ஒரு முறை ஒரு இடத்திற்கு சென்றிருந்தேன். நம்ம வேதியர் செல்வம், அவங்க ஊர் தான் கோலானூர். ஒரு அம்மா பேர் பம்பாய் மேரின்னாங்க. பம்பாய் மேரியா? பம்பாய் மேரி ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி. அவங்கள கேட்டேன், உங்கள் பேர் என்ன? ஆமாப்பா பம்பாய் மேரி தான், வயசானவங்க. அவங்க பையன் கூட என் கிளாஸ்மேட், பம்பாய் மேரி தான் அப்படின்னாங்க. எப்படி அது பம்பாய் மேரின்னு வச்சாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பம்பாய் மேரி இல்லை, அவங்க பேர் என்ன? பொம்பெய் மேரி. பொம்பெய் மேரி தான் பொம்பெய் மேரி, பொம்பெய் மேரி பம்பாய் மேரின்னு மாற்றி விட்டான். அன்புக்குரியவர்களே, பொம்பெய் மேரி அப்படி என்றால் இந்த இடத்திலே அன்றைக்கு நடந்த இந்த நெருப்பு பிழம்பு, இந்த பெரிய ஒரு அனல் கக்குகின்ற எரிமலையிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டி அன்னை மரியாளை வேண்டிக் கொண்டு அங்கே ஒரு ஆலயத்தை எழுப்பி அன்னை மரியாளுடைய சுரூபத்தை அங்கே வைத்திருக்கின்றார்கள். அந்த அன்னைக்கு பெயர்தான் பொம்பெய் மேரி, அவர் லேடி ஆஃப் பொம்பெய் என்று சொல்லக்கூடியது. அன்றிலிருந்து அவர்கள் தொடர்ந்து அன்னை மரியாவிடம் வேண்டிக் கொள்வதும், குறிப்பாக ஜெபமாலை பக்தி திருச்சபைக்கு வந்த பிறகு இந்த ஜெபமாலையை தினந்தோறும் ஜெபிக்கின்ற ஒரு இடமாக இந்த பொம்பெய் மேரி என்ற அந்த ஒரு ஆலயத்திலே இன்றைக்கும் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எங்கு ஜெபமாலை ஜெபித்தாலும் இல்லை என்றாலும் இங்கே நடக்கின்ற ஜெபமாலைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அந்த எரிமலை இன்றைக்கும் அது கனல் கக்கி கொண்டு இருந்தாலும், அது எரி மலையாக இருந்தாலும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அந்த இடத்தை காத்து வருகின்ற அன்னை மரியாளுடைய பராமரிப்பை போற்றி இன்றைக்கும் வைத்திருக்கின்றார்கள். அந்த இடம் பெயர்தான் அவர் லேடி ஆஃப் பொம்பெய். அந்த ஊர் பெயர் பொம்பெய். அந்த மாதாவினுடைய பெயர் ஜெபமாலை மாதா என்று போற்றப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, சாமிநாதருக்கு அன்னை மரியா காட்சி தந்து ஜெபமாலையை ஜெபி, இந்த ஜெபம் அந்த தப்பறையான கொள்களை எல்லாம் மாற்றும், முறியடிக்கும் என்று சொல்வதற்கு முன்பாகவே இவர்கள் ஜெபித்தார்கள். இவர்கள் அந்த ஜெபத்திலே நிலைத்திருந்தார்கள். அன்னை மரியாளினுடைய வேண்டல்களையும் அவருடைய பரிந்துரையையும் நாடினார்கள் என்பதற்கு இந்த சுரூபம் ஏறக்குறைய இதே போன்றுதான் அந்த சுரூபமும் இருக்கும். அங்கே இருக்கின்ற அந்த ஆலயமும் அந்த சுரூபமும் இன்றைக்கும் நமக்கு சாட்சியாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளுடைய பக்தி, அன்னை மரியாளிடம் வேண்டிக் கொள்கின்ற அவருடைய பரிந்துரையை நாடி தேடுகின்ற அந்த ஒரு பாரம்பரியம் என்பது திருச்சபையின் தொடக்க காலத்திலேயே இருந்தது. எனவே ஆண்டவர் இயேசு நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு ஆறுதல்,
ஆற்றல், வல்லமை நமக்கு தாய் என்று சொல்லக்கூடியவர் அன்னை மரியா. அந்த அன்னை மரியா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம்தான் ஜெபம் என்பதாகும். இன்றைக்கு நம்முடைய திருவிழா அந்த அழைப்பிதழிலே முதல் நாளாகி இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து மன்றாடினார் என்ற வார்த்தைகள் தான். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து மன்றாடினார் என்ற வார்த்தைகள் தான். அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆழமான அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையாக, நல்ல ஒரு தலைப்பாக, அன்னை மரியாளோடு தொடர்புடைய ஒன்றாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே பாருங்கள், வானத்தை அண்ணாந்து பார்த்து. வானம், ஏன் ஆண்டவர் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்தார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, எபிரேயர்களுடைய கருத்தின்படி இறைவன் எங்கே இருக்கின்றார் என்று சொன்னால் உயரத்திலே, விண்ணுலகிலே, விண்ணகத்திலே இருக்கின்றார். எனவே கடவுளை வணங்க வேண்டும், கடவுளை போற்ற வேண்டும், கடவுளை புகழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வானத்தை பார்த்தார்கள், வானத்தை நோக்கினார்கள். அங்கே இறைவன் இருக்கின்றார். அங்கிருந்து தான் நமக்கு மழையை வளமாக பொழிகின்றார். அந்த மழை நமக்கு ஆசிராக வந்து நிலத்தை நனைத்து நமக்கு பிழைப்பதற்கான உணவை கொடுக்கிறது. மீண்டுமாக அது தண்ணீராக, ஆவியாக மாறி மழையாக வருகிறது. இறைவன் தான் இந்த மேலான கொடையை, அருளை பொழிகின்றார், நமக்கு உணவு கொடுக்கின்றார், வாழ்விக்கின்றார் என்ற உண்மையை உணர்ந்தவராக இந்த உலகத்திலே நம்மோடு இறைவன் இருப்பதை விட விண்ணகத்தில் அவர் இருக்கின்றார், உயர்ந்த ஒரு இடத்திலே இருக்கின்றார். அவரை நோக்கிய ஒரு வண்ணமாக அவர்கள் ஜெபித்தார்கள், கண்களை ஏறெடுத்து நோக்கினார்கள். இறைவன் தந்தை அங்கே இருக்கின்றார் என்பதையும் அவர்கள் நம்பினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஜெபிப்பது என்பது சொன்னாலே அவர்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தான் இன்றைக்கும் எபிரேயர்களுக்கு, யூதர்களுக்கு. ஒன்று வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிப்பது, இரண்டாவது திருப்பாடல்களை அவர்கள் படித்து ஜெபிப்பது. இந்த இரண்டும் தான். இன்றைக்கும் எருசலேமுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் இந்த யூதர்கள் திருப்பாடல்களை எடுத்துக்கொண்டு அதை எபிரேய மொழியிலே அவர்கள் படிப்பார்கள், ஆடிக்கொண்டே படிப்பார்கள். காரணம், தன்னுடைய உடல், எண்ணம், ஆன்மா எல்லாம் அந்த ஜெபத்தோடு இணைந்து இறைவனை போற்றுகின்ற விதமாக அந்த இறைவார்த்தை வாசிப்போடு சேர்ந்து திருப்பாடல் அதோடு இணைந்து தாவீது ராஜாவோடு கடவுளை புகழ வேண்டும் என்பதுதான் அந்த ஜெபத்தினுடைய உட்பொருளாக இருக்கிறது. அந்த வகையிலே ஆண்டவர் இயேசுவும் ஒரு எபிரேயர். எனவே தான் அவர் கடவுளை விண்ணகத்தில் நோக்குகின்றார். எனவே அவர் வான் நோக்கி கண்களை உயர்த்துகின்றார். வேறொரு இடத்திலே பார்க்கின்றோம், அவர் எங்கே அவ்வாறு செய்கின்றார். 5 அப்பம் 2 மீன் துண்டுகள் இதுதான் இருக்கிறது. எனவே என்ன செய்கிறார்கள் சீடர்கள், இது எவ்வளவு பெரிய கும்பல், இது இந்த சிறிய அளவு உணவு இவ்வளவு பேருக்கு எப்படி அது பத்துமா, போதுமா என்று நினைக்கின்ற ஒரு எண்ணமாக இவ்வளவுதான் எங்களிடம் இருக்கிறது என்று எடுத்து செல்கிறார்கள். ஒரு சில பேர் என்ன செய்கின்றார்கள், இவ்வளவு காசு வாங்கினாலும் இவ்வளவு பேருக்கு நாம் எங்கே போவது என்று நினைக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில பேர், ஆண்டவரே இவர்களை அனுப்பிவிடும், அவர்களே அவருடைய உணவை பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு பணத்தை பார்க்கவில்லை, பெருவாரியாக கூடியிருந்த கூட்டத்தை பார்க்கவில்லை, தங்களிடம் இருக்கின்ற அந்த ஆதாரத்தை பார்க்கவில்லை. ஒன்றே ஒன்றுதான் அவர் பார்த்தார், வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அந்த 5 அப்பத்தையும் 2 மீன் துண்டுகளையும் தன்னுடைய கரங்களிலே வைத்து கொண்டு வானத்தை நோக்கி கண்களை உயர்த்தி இறை புகழ் கூறி அவர் என்ன செய்தார், எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். ஆக ஆண்டவர் இயேசு எதை பார்த்தார், யாரை பார்த்தார் என்று சொன்னால் வானத்தை அண்ணாந்து பார்த்தார், தந்தையை பார்த்தார். தந்தையினால் இது கூடும் என்று நினைத்தார். எனவே அது அவ்வாறே நடைபெற்றது, நடந்தது. இன்னொரு இடத்திலே யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே லாசர் உயிர் பெற்று வருகின்றார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இவ்வளவு புதுமைகளை செய்த ஆண்டவர் இயேசு இறந்த இந்த லாசரை இறக்காமல் இருக்க செய்ய முடியாதா, அல்லது உயிர் பெற்று எழச் செய்ய முடியாதா என்றெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு என்ன செய்கின்றார், வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றார். தந்தையிடம் அவர் வேண்டுகிறார், தந்தையே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி சாய்க்கிறீர், எனக்கு தெரியும். ஆனால் கூடியிருக்கின்ற இவர்களின் பொருட்டு நான் சொல்லுகிறேன், லாசரே வெளியே வா என்று சொல்கின்றார். வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர் மன்றாடுகிறார், ஜெபிக்கின்றார், தந்தையை வேண்டுகின்றார். அப்பொழுது
அந்த லாசர் வெளியே வருகிறான். அன்புக்குரியவர்களே, இதனுடைய உட்பொருள் என்ன என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, தந்தையை அவர் நோக்குகின்றார், தந்தையிடம் அவர் வேண்டுகிறார். அப்படி என்றால் என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய சக்தி அல்ல, என்னால் இது முடியாது, என்னால் இது நடக்காது, தந்தையே உம்மால் கூடும், உம்மால் நடக்கும், எனவே உம்மை நான் வேண்டுகிறேன், உமக்கு விருப்பமானால் இதை செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த புதுமைகளை செய்கின்றார். தன்னுடைய சீடர்களுக்காக அவர் வேண்டுகின்றார். இதைத்தான் ஆண்டவர் இயேசு நமக்கும் பாடமாக விட்டு சென்றிருக்கின்றார். அன்னை மரியாவும் இதை நமக்கு பாடமாக கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறப்பிற்கு பிறகு இந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசு இறந்து போய்விட்டார், இனி வரமாட்டார் என்று நம்பிக்கை இழந்த நிலையிலே அன்னை மரியா அவர்களோடு இருந்து அவர்களுக்கு தெம்பூட்டி அவர்களுக்கு ஆற்றல் கொடுத்து ஜெபத்தில் நிலையாய் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்னை மரியா நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமும் இந்த ஜெபம். விண்ணை நோக்கி நம் கண்களை உயர்த்துவோம், ஆண்டவர் தந்தையை நோக்கி மன்றாடுவோம், அவர் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஜெபமாலை அன்னையினுடைய திரு உருவம் பொறித்த கொடியை ஏற்றிருக்கின்றோம். அந்த கொடியிலே அன்னையினுடைய திரு உருவம் இருக்கிறது. எந்த அன்னை? ஜெபமாலை அன்னை, செபிக்கின்ற அன்னை. அந்த அன்னைத்தான் என்னுடைய அடையாளம், அந்த அன்னைத்தான் என்னுடைய தாய், அந்த அன்னைத்தான் என்னை ஜெபிக்க சொல்கின்றாள் என்று நாம் அந்த கொடியை உயர பறக்க விட்டு இருக்கின்றோம். அந்த கொடி பறக்கின்ற பொழுதெல்லாம், அதை நாம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த நினைவு நமக்கு வர வேண்டும். நானும் ஆண்டவர் இயேசுவை போன்று விண்ணகத்தை நோக்கி கண்களை உயர்த்துவேன், தந்தையை நோக்கி மன்றாடுவேன், அன்னை மரியாவை போன்று செபத்தில் நான் நிலைத்திருப்பேன், எல்லாம் இறைவனுடைய சித்தம் என்று நான் வாழ்வேன் என்ற உறுதியாய் நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளிலே கொடியேற்ற விழாவிலே இந்த 9 நாட்களும் இறை வார்த்தையை கேட்கின்ற வேளையிலெல்லாம் இந்த ஜெபம் என்பதை நாம் கடைபிடிப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடுவோம். இறை ஆசிரை பெற்றவர்களாக இந்த திருவிழாவை கொண்டாட இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென்.